ஏலியன்ஸ் ஏன் இன்னும் பூமிக்கு வரல? ஏலியன்ஸ் வரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனுஷங்களான நாமே இன்னும் வேற ஒரு கிரகத்துக்கு போக முடியல. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு உயிரினத்தை ஏன் இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல? கார் தேஸ்வா ஸ்கேல் அப்படின்னா என்ன? அதுக்கும் இப்போ நம்ம விட கேள்விகளுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ ஏலியன்ஸை நம்ம பார்க்க முடியுமா முடியாதா? பார்க்கலாமா? ஹாய், தமிழ் லைவ் ராஜ். கார் தேஸ்வா ஸ்கேல் இதை உருவாக்குனவர் யாரு? ஏன் உருவாக்குனாங்க? இதுக்கு ஏலியனுக்கு என்ன சம்பந்தம்? மொத்தம் 3 டைப் ஆஃப் சிவிலைசேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிவிலைசேஷனை இதனால என்னென்ன பண்ண முடியும், நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க முடியும். நம்பர் 1, டைப் 1 சிவிலைசேஷன். இப்போ இந்த 3 சிவிலைசேஷன் நான் சொல்றேன், இதுல நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாம கீழே உள்ள காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டைப் 1 சிவிலைசேஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எனர்ஜியுமே யூஸ் பண்ணணும். அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அணுக்கருல இருந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜிகளும், ஃபார் எக்ஸாம்பிள் அது சூரிய ஒளியா இருக்கலாம், காற்றோட ஒரு சக்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சக்தியையும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு இனம் தான் அல்லது ஒரு சிவிலைசேஷன் தான் டைப் 1 சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம மனுஷங்களாக நம்ம இந்த டைப் 1 சிவிலைசேஷன்ல வரோமா? டைப் 2 இது கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரத்தினுடைய சக்தியை உபயோகப்படுத்துறதுக்கு சமமானது. அதாவது ஒரு நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திர குடும்பத்துல உள்ள, அதாவது நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிரகத்தினுடைய சக்திகளை உபயோகப்படுத்துறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நட்சத்திரம் அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும், அதாவது ஒவ்வொரு கிரகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணு முதற்கொண்டு இந்த ஒட்டுமொத்த சக்தியும் பயன்படுத்தி அதை ஒரு எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிவிலைசேஷன் இருந்ததுன்னா அதுதான் டைப் 2 சிவிலைசேஷன். டைப் 3 கேலக்சி. ஒரு கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சக்தியையும் உபயோகப்படுத்துற அளவுக்கு ஒரு சிவிலைசேஷன் இருந்தது அப்படின்னா அதுதான் டைப் 3 சிவிலைசேஷன். அதாவது ஒரு கேலக்சி அப்படின்னா நம்ம டைப் 1ல பார்த்தோம் இல்லையா, ஒரு கிரகம், அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சக்தி. அதே மாதிரி ஒரு நட்சத்திர குடும்பம், இப்போ நம்ம சூரிய குடும்பம் எடுத்துக்கலாமே, அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிரகங்கள், ஒட்டுமொத்த நட்சத்திரங்கள் எல்லாத்தினுடைய சக்தி. அதே மாதிரி ஒரு கேலக்சி, நம்ம மில்கிவே கேலக்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் இதுல கூடிய எல்லா சக்திகளையும் ஒட்டு மொத்தமா எடுத்து அதை ஒரு எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுதான் டைப் 3 சிவிலைசேஷன். ஸோ இப்போ இந்த 3 சிவிலைசேஷன்ல நம்ம எங்க இருக்கோம்? டைப் 1ஆ, டைப் 2ஆ, டைப் 3ஆ? ப்ளீஸ் கமெண்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ ஒன்றுனா பார்க்க ஆரம்பிக்கலாம். 3வது சிவிலைசேஷன், ஒட்டுமொத்த கேலக்சியோட சக்தியை நம்ம ஒரு எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ணணும். நம்மளால முடியுதா? ஷுவர்லி நாட். we are not type 3 civilization. ஓகே, அட்லீஸ்ட் டைப் 2 சிவிலைசேஷன். சூரிய ஒளியை நம்ம உபயோகப்படுத்துறோமே, அதனாலயா? கண்டிப்பா கிடையாது. சூரிய ஒளி மட்டும் இல்ல, சூரியனவே ஒரு எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ணணும். இந்த சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கிரகங்களையும் ஒரு எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ணணும். நம்ம பண்றோமா? எக்ஸாக்ட்லி நாட். ஸோ நம்ம டைப் 2 சிவிலைசேஷன் கிடையாது. அப்ப நம்ம டைப் 1 சிவிலைசேஷன். அப்படியா? நம்ம டைப் 1 சிவிலைசேஷனும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டைப் 1 சிவிலைசேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எனர்ஜியும் ஒரு எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கணும். நம்மளால இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலையும், அதாவது எல்லா அணுக்களையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அணுக்கரு பிளவோ அல்லது ஒரு அணுக்கரு இணைவோ நடந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. ஸோ இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மேபி எல்லா ஆட்டமே வெடிக்குதுன்னு வச்சுக்கலாமே, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அளவுக்கான ஒரு சிவிலைசேஷன் நம்ம வளர்ந்துருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ we are not in type 1 civilization. ஸோ நம்ம எந்த டைப்லையுமே கிடையாது. இந்த ஸ்கேலை பேஸ் பண்ணி தான் ஒரு ஏலியன்ஸ் உங்களை பார்க்க முடியுமான்ற நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த டைப் 3 சிவிலைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியால மட்டும்தான் ஒரு கேலக்சிலேருந்து இன்னொரு கேலக்சிக்கு ஈஸியாக டிராவல் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு ஈஸியா ஒரு ஒட்டுமொத்த கேலக்சியை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதோட எனர்ஜி எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியும். அட்லீஸ்ட் மினிமம் டு த லைட் ஸ்பீட். ஸோ மேபி டைப் 3 சிவிலைசேஷன்ல மட்டும்தான் இவ்வளோ பரந்த பிரபஞ்சத்துல வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு உயிரினம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்கேல் அளவுகளை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறந்துடாம கீழே உள்ள கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். பொறுமை பார்த்ததுக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுங்கள் ராஜ்.